சரத் ஒருத்தர் கேட்டிருந்தார்ல 20-30 லேக்ஸ் செலவு பண்ணி ஏஐ மாஸ்டர்ஸ் படிக்கலாமான்னு. அவ்வளோ செலவு பண்ணுறனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஏஐ 20-30 லேக்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ஸில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். அது இல்லாமல் அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் என்ன மாதிரி பேக்ரவுண்டோட அந்த கோர்ஸ் டீச் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது இல்லாமல் நிறைய இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கோர்சஸில் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாமே உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்டடிக்கு வேண்டிய பார்ட்ஸ் உங்கள் கோர்ஸில். இது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போயிட்டு படிக்கும்போது என்ன மாதிரி நெட்வொர்க் உங்களுக்கு பில்ட் ஆகுன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அண்டு எந்த மாதிரி கம்பெனிஸ் அங்கே அப்ரோச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. இது எல்லாமே நல்லா இருக்குன்னும் போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு 20-30 லேக்ஸ் செலவு பண்ணுறது மேபி வர்த்தியாக இருக்கலாம். அண்டு நீங்கள் அந்த கோர்ஸ் முடிக்கும்போது நீங்கள் ப்ளேஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னன்றதும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். லெட்ஸே நீங்கள் 20-30 லேக்ஸ் கொடுத்து ஒரு ஏஐ மாஸ்டர்ஸ் டிகிரி எடுக்கிறீங்க, எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்களும் மற்றவங்க போல் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக சேர போகிறீங்களா, இல்லை ஏஐனால் ஏஐ குரூப்பில் எதுலையா சேர்ந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பேக்கேஜ் கிடைக்க போதான்றதை நீங்கள் கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த 20-30 லேக்ஸோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROIன்னு சொல்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போது ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது இவ்வளோ ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது இஸ் ஹைலி அட்வைசபிள்.